தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலோடு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறையுடைய அமைச்சரும் மாண்புமிகு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துறையிலிருந்து இன்றைக்கு உசிலம்பட்டி தொகுதிக்கு விளையாட்டு திடல் அமைப்பதற்காக 3 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுத்திருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா ஐஏஎஸ் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றிய இந்த மண்ணினுடைய மைந்தன் தேனி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அதே போல தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி மணிமாறன் அவர்களே, நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் தம்பி பாலாஜி அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருமான அஜித் பாண்டி அவர்களே, எஸ்ஆர் தங்கப்பாண்டி அவர்களே, அதே போல நம்முடைய சேடவட்டி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி ஜெயச்சந்திரன் அவர்களே, உசிலம்பட்டியினுடைய முருகன் அவர்களே, பழனி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் சிவனாண்டி அவர்களே, அதே போல சேடவட்டியினுடைய இன்னொரு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் செல்வம் அவர்களே, நம்முடைய பேரூராட்சி செயலாளர் ஜெயராமன் அவர்களே, அதே போல திருமங்கலம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தங்கப்பாண்டி அவர்களே, அதே போல செல்லம்பட்டி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சுதாகர் அவர்களே, மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, உசிலம்பட்டியுடைய கோட்டாட்சியர் சண்முகவடிவேல் அவர்களே, தாசில்தார் பாலகிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜா அவர்களே, அதே போல நம்முடைய இங்கே வந்திருக்கக்கூடிய மகிழன் அவர்களே, கழகத்தினுடைய முன்னோடிகளே, பல்வேறு அதிகாரி பெருமக்களே, பத்திரிகைத்துறை நண்பர்களே, தொலைபேசி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி வந்த வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிக்கும் விளையாட்டு அரங்கத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி படிப்படியாக இன்றைக்கு அதற்கான இடத்தை தேர்வு செய்து அந்த பணிகளுக்கு தொடங்கக்கூடிய நிகழ்வை இன்றைக்கு உசிலம்பட்டியிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய உன்னத நோக்கம். அது எந்த துறையின் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம் சென்று சேர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் கூட எல்லா வகையிலையும் இன்றைக்கு நம்முடைய துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல அரசினுடைய அத்தனை அதிகாரிகளும் இன்றைக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கட்சி பணியையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் தேர்தல் இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருந்தால் கூட தேர்தல் பணியை நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இப்போது கிராமமாக அதையும் குறிப்பாக பூத்துவாரியாக இன்றைக்கு செயல்படப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரை பொறுத்தளவில் மக்களுடைய நலனிலை அக்கறை கொண்டு இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்டத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் திறந்திடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போலதான் நம்முடைய சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வருகிற போது நிச்சயமாக மிகப்பெரிய வரவேற்பு தந்திருக்கிறார்கள். அதே போல நம்ம கட்சியை பொறுத்தவரையில் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குளத்தை நிறுத்தினால் கூட இன்னும் நம்ம மாவட்டத்திற்கு இணைவாக கடைசியாக டிசம்பர் மாதத்திலே இல்லை நவம்பர் மாதத்திலே மிகப்பெரிய நலத்திட்டத்தை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த நிகழ்வும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இப்போது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் எங்கெங்கெல்லாம் பட்டா கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்களோ அதுக்கு தகுதியுள்ளவர்களுக்கு தகுதியான இடத்தை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு தாய்க்கு தங்கம் வழங்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு நாட்களில் ரேஷன் கடையும் 1000 ரேஷன் கார்டு கொடுக்க இருக்கிறோம். அதே போல நம்முடைய மகளிர் சுய கடன் ஏதாவது ஒரு வழியில் கொடுத்துட்ருக்கோம். நேற்று கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு மொத்தம் 500 பேருக்கு அந்த வாகனத்தை அவர் ஓட்டக்கூடிய ஸ்கூட்டரில் கொடுத்தோம். அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்து என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறோம். கேட்கறதையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் சொல்லி
திராவிட மாடல் ஆட்சி என்பது இன்றைக்கு மக்களுடைய ஆட்சியாக கருதி மக்கள் மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடரும். அது தொடர்ந்து 2026 நம்முடைய முதலமைச்சர் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.